திருச்செந்தூர் முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடு திருச்செந்தூர். கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரே முருகன் கோயிலான திருச்செந்தூர் மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலா இருக்குது. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர்ல தான் முருகப்பெருமான் சூரபத்மனை வென்றார். சூரனை ஜெயம் கொண்டதால் ஜெயந்திநாதர் என்றும், சிவபெருமானுக்கு பூஜை செய்து வழிபாடு செய்ததால் பூஜா மூர்த்தி என்றும், சண்முகர், சுப்பிரமணியர், செந்தில் ஆண்டவர், கடற்கரை ஆண்டி என்று பல பேர்ல அழைக்கப்படுறாரு. முருகப்பெருமானின் பக்தர்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு கோவில்னா அது இந்த திருச்செந்தூர் தான். திருச்செந்தூருக்கு சென்று வந்தால் வாழ்வில் திருப்பம் வரும்னு சொல்றது 100% உண்மைங்க. திருமணமாகல, குழந்தை இல்ல, கடன் தொல்லை, கஷ்டம், கவலை, இப்படி எப்பேற்பட்ட பிரச்சனையும் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தா தீருது. கடல்ல குளிச்சிட்டு நாளி கிணறுல நீராடி தூண்டுகை விநாயக பெருமானுக்கு விடலை போட்டு வணங்கிட்டு மூவர் சமாதிக்கு செல்லணும். அங்க காசி சுவாமிகள், மௌனகுரு சாமிகள், ஆறுமுக சாமிகளை வணங்கிட்டு தியானம் செய்யணும். அதன் பிறகு முருகன் கோவிலுக்குள்ள போய் சுப்பிரமணியராகிய ஜெயந்திநாதரை வணங்கிட்டு